Assalamu alaikum wa alaikum assalam. Assalamu alaikum wa alaikum assalam. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதர அன்பர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் 25வது நாள் நோன்பு வைத்த நிலையில் லுஹர் தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது நோன்பையும் தொழுகையையும் கபூல் செய்வானாக. எஞ்சியிருக்கிற நாட்களின் நோன்புகளையும் வணக்க வழிபாடுகளையும் எந்தவித தடங்களும் இன்றி பரிபூரணமாக நிறைவேற்றுகிற நற்பேற்றினை நம் அனைவருக்கும் நல்குவானாக. ஆமீன். அருமையானவர்களே, நேற்றைய தினம் தராபி தொழுகையில் 29 ஜுசுவுகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. நேற்று ஓதப்பட்ட சூறாக்களில் ஒன்று சூரா முத்தஸிர். அதனுடைய ஆரம்ப வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் என்பதாக ஆரம்பிக்கிறது. இந்த வசனம் இறக்கி அருளப்பட்டதனுடைய பின்னணி என்ன என்று நாம் பார்க்கும்போது, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு 35 வயது அவர்கள் அடைகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையை விரும்ப ஆரம்பித்தார்கள். ஜபலுன் நூர் என்று சொல்லப்படுகிற ஹிரா குகையில் அமர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் தவம் இருக்க ஆரம்பிக்கிறார்கள். தனிமையில் போய் இருப்பது என்பது அது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வணக்கமாக இருந்தது. அதையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையை விரும்பக்கூடியவர்களாக ஆனார்கள். ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி தனிமையை விரும்பினார்கள் என்று பார்க்கிற போது, அன்றைய கால சூழ்நிலையில் வாழ்ந்த அந்த மக்கத்து மக்கள் அறியாமை காலத்தில் வாழுகிற அறியாமை காலத்து பழக்க வழக்கங்களை கொண்ட மக்களாக இருந்தார்கள். அநியாயங்களும் அட்டூழியங்களும் அதிகரித்து போயிருந்தது. நியாயங்கள் இல்லாத மக்களாக அந்த மக்கள் வாழ்ந்தார்கள். போதைக்கு அடிமையானவர்களும் மதுக்கு அடிமையானவர்களும் அதிகரித்து போயிருந்தார்கள். ஆபாசமான செயல்பாடுகள் அதிகரித்து போயிருந்தது. விபச்சாரங்கள் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருந்தது. சிலை வணக்கங்கள் அது அதிகரித்து போயிருந்தது. இதன் மீது ஒரு பிடித்தமில்லாதவர்களாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எக்காலத்திலும் இருந்தார்கள். அன்றைக்கு அது மக்களிடத்திலே அது அதிகரித்த போது மனம் நொந்தவர்களாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த மக்களோடு இருப்பதை விட நாம் ஏன் தனிமையில் இருக்கக்கூடாது என்பதாக சொல்லி தனிமையை விரும்பக்கூடியவர்களாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனார்கள். அதற்கு முன்னால் உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு 25 வயது இருக்கிற போதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வியாபாரத்திற்காக வேண்டி வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறார்கள். மைசரா என்கிற மனிதரோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணிக்கிறார்கள். அந்த வியாபாரத்திற்கு சென்று விட்டு வந்தவுடன் அந்த மைசரா என்கிற அந்த மனிதர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொன்னார். இப்படி ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை. அவர் மிகவும் நாணயமிக்க மனிதராக இருக்கிறார். அவர் பேசினால் உண்மையை மட்டும்தான் பேசுகிறார். வியாபாரத்தில் திறமை மிக்கவராக அந்த மனிதர் இருக்கிறார் என்றெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து மெய்சிலிர்த்து அந்த மைசரா சொன்னார். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த நேரத்தில் கணவர் இல்லாத ஒரு விதவையாக இருந்தார்கள். அதற்கு முன்னாலேயே அவர்களுக்கு 2 நிக்காஹ் நடைபெற்றிருந்தது. ஒரு கணவர் மரணித்திருந்தார், ஒரு கணவருக்கு மனவிலக்கு ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த மக்காவினுடைய செல்வ ஸ்ரீமாட்டியாக அவர்கள் இருந்தார்கள். பொருளாதார வளமிக்கவர்களாக ஹதீஜா நாயகி இருந்தார்கள். 40 வயதை அடைந்த பெண்ணாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். அந்த மக்காவில் இருக்கக்கூடிய மிக பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் வியாபாரிகள் எல்லாம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நான் நிக்காஹ் செய்ய வேண்டும் என்பதாக வரிசையில் போட்டி போட்டு கொண்டு நின்ற தருணம் அது.
ஆனால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு யாரையும் பிடிக்கவில்லை. அந்த நேரத்தில் அவர்கள் எனக்கு நிக்காஹ் வேண்டாம் என்பதாக சொல்லி நின்றார்கள். அப்படிப்பட்ட சமயத்தில் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த அந்த செய்தியை மைசரா வந்து சொன்னபோது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வியாபார திறமையையும் அவருடைய நாணயத்தையும் அவருடைய உண்மைத்தன்மையையும் பார்த்த அந்த நேரத்தில் நாம் இந்த ரசூல் இந்த முஹம்மதை நாம் நிக்கா செய்து கொள்ளக் கூடாது என்கிற எண்ணம் அவர்களுக்கு வருகிறது. அப்படி வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்கல. அந்த மாதிரியான ஒரு பெண் அல்ல கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த காலத்து முறைப்படி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்திலே போய் பேசுகிறார்கள். அவருடைய வீட்டில் இருக்கிற அபூ தாலிப் இடத்திலே போய் நான் இப்படி இந்த முஹம்மதை நிக்கா செய்வதற்கு விரும்புகிறேன் என்பதாக உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று அவர்களுடைய குடும்பத்தார்களிடத்திலே போய் கேட்கிறார்கள். அப்படி கேட்கிற போது அபூ தாலிப் அவரும் அவருடைய குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்களும் சேர்ந்து பேசுகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சம்மதம் கேட்டார்கள். அப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி என்பதாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நிக்காஹ் செய்த சம்மதித்தார்கள், நிக்காஹ் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்திற்காக பணம் காசுகளுக்காக அல்ல, அதற்கு ஆசைப்படக்கூடியவர்கள் அல்ல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியை விரும்பினார்கள் என்று சொன்னால் நாம் பொருளாதார வளம் கிடைத்த ஒரு பெண்ணாக இருக்கிறோம், நம்முடைய வியாபாரத்தை அடுத்து நடத்துவதற்கு நம்முடைய பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு நமக்கு ஒரு ஆண் துறை தேவைப்படுகிறது. அவர் நாணயமானவராக அவர் இருக்க வேண்டும், நல்ல மனிதராக இருக்க வேண்டும், அவர் ஒரு உண்மையாளராக இருக்க வேண்டும், மோசடிக்காரராக இருக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடியவராக அவர் இருக்கக்கூடாது என்றெல்லாம் கதீஜா அம்மா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட தன்மையுடையவர்களாக இருந்தார்கள் என்கிற அடிப்படையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிக்காஹ் செய்வதற்கான அந்த விருப்பத்தை அவருடைய குடும்பத்தில் தெரிவித்த போது அங்கேயும் சம்மதம் தெரிவித்து விட இங்கே கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நிக்காஹ் நடைபெற்றது என்பது வரலாறு. இப்போ இங்க என்னன்னா கதீஜா அம்மா அவங்களுக்கு 40 வயசு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயது. இங்க இருக்கிற சில விஷமிகள் பேசுகிறார்கள், வயது முதிர்ந்த இருக்கிற ஒரு பெண்ணை வயது குறைவான இந்த நபி நிக்கா செய்திருக்கிறாரே என்று கொச்சையாக பேசுகிற நிலைகள் எல்லாம் இருக்கிறது. ஏன் இப்படி நிக்கா செய்தார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு இருக்கிற அரபுலகத்தினுடைய சூழ்நிலை நமக்கு இந்த காலத்துல இங்க உட்கார்ந்துகிட்டு நாம வயசு 40 இங்க 25 என்பதாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு இருக்கிற அந்த அரபுலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள் என்பது அன்றைய கால சூழ்நிலை என்பது அப்படி வயது முதிர்ந்த ஒருவரை நிக்காஹ் செய்வது என்பது அது அவருடைய பழக்கத்தில் இருந்தது. அன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு விதர்ப்பமாக இன்றைக்கு விமர்சனம் செய்கிறார்களே அந்த மாதிரியான விமர்சனமாக அன்றைக்கு முன்வைக்கப்படவில்லை. காரணம், ஒரு வயதிற்கு மூப்பானவரையோ அல்லது ஒரு வயதிற்கு மூத்த ஒரு பெண்ணையோ நிக்காஹ் செய்வது என்பது அன்றைக்கு நடைமுறையிலே சர்வ சாதாரணமாக இருந்த ஒரு விஷயம்தான். அதே போல 2-3 நிக்காஹ்கள் முடிப்பது என்பதும் சர்வ சாதாரணமாக அன்றைக்கு அரபியர்களுடைய பழக்கத்தில் இருந்த ஒன்று. இங்கே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 25 வயது, 40 வயதாக இருக்கிற கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நிக்காஹ் செய்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே நடந்து போய்கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் ஒரு 35 வயது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிற போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தில் சோகம் ஏற்பட ஆரம்பிக்கிறது. கவலை தோய்ந்த நிலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கமா நகரத்து வீதியிலே நடக்க ஆரம்பிக்கிறார்கள். அவருடைய சோகத்திற்கு காரணம் என்ன? மக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் அநியாயங்களும் அட்டூழியங்களும் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள், சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏன் இந்த மக்களுக்கு மத்தியில் நாம் எப்படி வாழ்வது என்பதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கவலை. இப்படி இருக்கிறார்களே என்கிற எண்ணத்தில் தனிமையை விரும்பிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில் போய் அவர்கள் தனிமையிலே அல்லாஹ்வோடு ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த வணக்க முறையாக இருக்கக்கூடிய அங்கே போய் அந்த தவத்தை அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இதற்கு முன்னாடியே ஒரு கட்டத்துல கதீஜா அம்மா அவர்களை குறித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த மக்கத்து காபிர்கள் ரசூலுல்லாஹ்வா நபி ஆனதற்கு அப்புறம்
ஒரு கட்டத்துல இப்படியும் பேசுறாங்க. சொன்னாங்க, இந்த ரசூல் இவர் நபி என்பதாக சொல்கிறார், இந்த ஹதிஜாமாவை கல்யாணம் பண்ணதே அவருடைய பணத்துக்காகத்தான், அவருடைய பணத்துலதான் இந்த நபியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அந்த மக்கத்து காபிர்கள் ஒரு நோவினையை அந்த ரசூலுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அவருடைய உள்ளத்தை உடைக்க வேண்டும், தளர்ச்சி அடைய வேண்டும், செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி சொன்னார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோகமா இருந்த அந்த சமயத்துல ஹதிஜாமா வந்து கேட்கிறாங்க, என்ன யா ரசூலல்லாஹ், ஏன் இந்த மாதிரி சோகமா இருக்கிறீங்க அப்படின்னு. அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல, இந்த மக்கத்து குஃபார்கள் எல்லாம், காபிர்கள் எல்லாம் இப்படி பேசிக் கொள்கிறார்கள், உங்களுடைய பணத்தில் தான் நான் சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறேன் என்பதாக சொல்கிறார்கள் என்று சொன்ன அந்த நேரத்தில், அந்த கணத்திலேயே ஹதிஜாமா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும், பில்லியன் கணக்கான சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தவர்கள் ஹதிஜாமா, தன்னுடைய சொத்துக்கள், பொருளாதாரம், வியாபாரம் அனைத்தையும் அந்த நேரத்திலேயே இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்தார்கள் ஹதிஜாமா அவர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேருக்கு அனைத்தையும் எழுதி வைத்தார்கள். எழுதி வைத்து சொன்னார்கள், இனி யாரும் ஹதிஜாவினுடைய பணத்தில் தான் இந்த ரசூல் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் என்று யாரும் பேசக்கூடாது. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணத்தில், அவருடைய சொத்தில் இருந்துதான் இந்த ஹதிஜா சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் என்று வரலாறு பேச வேண்டும் என்பதாக சொல்லி ஹதிஜா அம்மா தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக எழுதி கொடுத்தார்கள் என்பது வரலாறு. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த நேரத்துல, அதற்கு முன்னால 35 வயதாக இருக்கிற போது தனிமையை விரும்பிய அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில தனிமையில போய் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற போது மனைவியாக இருக்கிற அந்த ஹதிஜா அம்மா அவர்கள் நடந்து கொண்ட அந்த முறையை பாருங்கள். 40 வயசு இருக்கிற போது, 25 வயது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயது இருக்கிற போது நிக்காஹ் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், ரசூலுக்கு 35 வயது என்கிற போது அந்த ஹதிஜா அம்மாவுடைய வயசு என்ன? ஒரு 60-65 வயது இருக்கும் இல்லையா? 60-65 வயது இருக்கக்கூடிய பெண்மணியாக இருக்கிற அந்த ஹதிஜா அம்மா, ஹிரா குகை என்பது அது சர்வசாதாரணமா இன்றைக்கு நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய இலகுவா போகக்கூடிய ஒரு இடம் இல்லை. உம்ராவுக்கு அழைச்சிட்டு போறாங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஹிரா குகைய மேலெல்லாம் கூட்டு போய் காமிக்க மாட்டாங்க. அங்க ஒரு பசு போய் நிற்கும், ஹிரா குகைக்கு அந்த மலையினுடைய அடிவாரத்துல கொண்டு போய் மக்களை நிறுத்துவாங்க. நிறுத்திட்டு அங்க நிற்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, கூட்டு போனவங்க அந்த தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு மலையை காட்டுவாங்க. அதோ இருக்கு பாத்தீங்களா, அதான் ஹிரா குகை, அங்கதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வஹி வந்துச்சு என்பதாக காட்டுவாங்க. அங்க உள்ள எல்லாம் கூட்டு போக மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில சில பேர் என்ன பண்றாங்க, போறாங்க. அப்படி போறவங்களுக்கு இன்னைக்கு வந்து சில அப்படி போறதுக்காக வேண்டி சில வசதிகள், படிக்கட்டுகள்லாம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்பவும் கூட சிரமப்பட்டு தான் ஏறி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போமாவது கொஞ்சம் படிக்கட்டு வெட்டி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அன்னைக்கு உள்ள அந்த காலத்துல வந்து கரடுமுரடான பாறைகளாக, மிக உச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மலையாக, பார்க்கிற போதே அண்ணாந்து பார்க்கக்கூடிய, அதோ அங்கே இருக்கிறது பாருங்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அந்த ஹிரா குகையில தனிமையில நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் இருக்கிறாங்க. மனைவியாக இருக்கிற ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா, அவர் 60-65 வயது பெண்ணாக இருக்கக்கூடிய அவங்க தன்னுடைய கணவருக்கு உணவை சமைத்து எடுத்து அவர்கள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக அந்த மலை கரடுமுரடான அந்த பாறைக்கு மேலாக ஏறி சென்று அவர்கள் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், எவ்வளவு உன்னதமான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையை விரும்புகிறார்கள். ஹிரா குகையில் போய் 4-5 வருடமாக அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கிற போது மனைவியாக இருக்கிற ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த கரடு முரடான அந்த பாறைகளிலே ஏறி, இன்னைக்கு நம்மளால ஏற முடியல, போக முடியல, முட்டு வலிக்குது, இவ்வளவு வசதிகள் செஞ்சு கொடுத்ததற்கு அப்புறமா அந்த இடத்துல போய் நம்மளால பார்க்க முடியல. ஆனா அன்னைக்கு அந்த ஹதிஜா அம்மா ஒரு 60-65 வயது பெண்ணாக இருக்கக்கூடிய அவங்க எப்படி போனாங்கன்னு நம்மளால யூகித்து கூட பார்க்க முடியல. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு போய் உணவை கொடுக்கக்கூடிய அந்த பணியை, அந்த வேலையை ஒரு மனைவியாக, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையாக அந்த ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்பது வரலாறு. அப்படி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹிரா குகையில் இருக்கிற போது அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, காபத்துல்லாவை பார்க்கும் விதமாக அவர்கள் அமர்ந்திருப்பார்களாம். அன்றைக்கு உள்ள சூழ்நிலையில ஹிரா குகைக்கும் அந்த காபத்துல்லா இருக்கக்கூடிய இடத்துக்கும் மக்காவுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய தூரம் அப்படிங்கிறது ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் தான். அப்ப அந்த மலை குகையில, அந்த ஹிரா குகையில அவங்க வந்து இருந்து நேரா பார்த்தா காபத்துல்லா தெரியும். இன்னைக்கு பார்த்தா தெரியாது. இன்னைக்கு வானுயர கட்டிடங்கள் வந்துருச்சு, கிளாக் டவர் தான் தெரியும்.
என்ன தெரியாது, காபத்துல்லா தெரியாது, நம்மளால பார்க்க முடியாது மேலே ஏறி பார்த்தாலும். அன்னைக்கு கட்டடங்கள்லாம் இல்லாதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவை முன்னோக்கி அமர்ந்திருந்தார்கள். அந்த ஹிராவினுடைய அந்த குகையில் தைரியமிக்கவர்களாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அவ்வளவு மிகப்பெரிய உச்சியான அந்த இடத்துல வருடக்கணக்காக இரவெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தங்கி இருந்தார்கள், பகலெல்லாம் தங்கி இருந்தார்கள். மிக தைரியமிக்கவர்களாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே இருந்தார்கள். அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில் தான் ஒரு 40 வயதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைகிற போது ஒரு ஒளி மிகுந்த ஒரு உருவம் திடீரென்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறது. திடுக்கிட்டு பயந்து போனார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய இயற்கையான பயம்தான் அந்த பயம். திடீர்னு நம்ம தனிமையில இருக்கிற போது, இருட்டில் இருக்கிற போது ஏதாவது ஒரு உருவம் நமக்கு முன்னாடி வந்து நின்னா நமக்கு எப்படி இருக்கும்? ரசூல் அவர்களுக்கும் மனிதர் என்கிற அடிப்படையில் எல்லோருக்கும் இருக்கிற அந்த ஒரு திடுக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருந்தது. அந்த ஒளிமயமான அந்த உருவத்தை பார்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடுக்கிட்டார்கள், பயந்தார்கள். யார் அது என்பதாக கேட்டார்கள். அந்த உருவம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கியது. அப்படியே இருக்க கட்டி அணைத்து பிடித்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பயத்தை போக்குவதற்காக வேண்டி. இப்பொழுது அந்த உருவம் சொன்னது யார்? அந்த உருவம் கணித்திருப்பீர்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். குர்ஆனினுடைய வசனங்களை ஓதச் சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். இக்ரா, நபியை நீங்கள் ஓதுங்கள். அப்படி இக்ரா, ஓதுங்கள் என்பதாக சொல்கிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை மா அன பிகாரியின், எனக்கு ஓத தெரியாது, நான் எப்படி ஓதுவேன், என்ன போய் நீங்க ஓத சொல்றீங்களே. இப்போ மறுபடியும் ஒரு இருக்க கட்டி அணைக்கிறார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். இக்ரா, ஓதுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். மா அன பிகாரியின், எனக்கு நான் ஓதுபவனாக இல்லையே, எனக்கு ஓத தெரியாதே என்று ரசூல் சொன்னார்கள். தன்னுடைய இயலாமை அங்கே வெளிப்படுத்தி காட்டினார்கள். மறுபடியும் அந்த ஒளிமயமான அந்த உருவம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் 3வது தடவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய பயத்தை போக்குவதற்காக, அந்த திடுக்கத்தை நீக்குவதற்காக கட்டி அணைக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் ஓதுங்கள் என்பதாக, இக்ரா என்பதாக சொல்லி, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். இந்த 5 வசனங்கள் அலக்கினுடைய ஆரம்ப வசனங்களாக இருக்கிற இந்த 5 வசனங்கள் தான் குர்ஆனில் முதலாக இறக்கப்பட்ட வசனம். இத நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதிய போது கடைசியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 5 வசனங்களை ஓதினார்கள். இருந்தாலும் அந்த உருவம் மறைந்து சென்று விட்டது. இருந்தாலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த திடுக்கமும் பயமும் நீங்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படியே வேத்து கொட்டுது, நெற்றியெல்லாம் நீர் திமிழிகளாக இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. திடுக்கிட்டவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி வருகிறார்கள். யார்கிட்ட? ஆறுதலுக்காக வேண்டி வராங்க. யார்கிட்ட போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? தன்னுடைய மனைவி ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வந்தவர்கள் ஹதிஜா மாட்ட வந்து சொன்னாங்க, ஜம்மிலூனி என்னை போத்துங்க, எனக்கு பயமா இருக்குது, அல்லாஹ் என்னை அழிச்சிருவானோன்னு எனக்கு பயமா இருக்குது என்றெல்லாம் சொல்லி நடுங்கியவர்களாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதிஜா அம்மா மடியில வந்து படுத்தாங்க. ஆறுதலை தேடி ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியிடத்தில் செல்வார் என்று சொன்னால் அந்த மனைவி அந்த கணவனுக்கு ஏற்ற பொருத்தமான மனைவியாக இருப்பார். அப்படி இல்லாம ஊர் உலகத்தெல்லாம் ஒரு மனுஷன் புலம்புறான், தன்னுடைய மனைவியை பத்தியோ மனைவியிட்ட பேச முடியாத நிலையிலயோ இருக்கிறான்னா அங்க மனைவி சரியில்லைன்னு அர்த்தம். இங்க நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதலை தேடி ஹதிஜா மாட்ட போனாங்க. ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஏன் இப்படி நீங்க வந்து பயப்படுறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு, அல்லாஹ் அப்படி எல்லாம் உங்களை அழிச்சிட மாட்டான், நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க, என்ன நடந்துச்சு, கொஞ்சம் உங்களை ஆசுவாசப்படுத்திக்கிறீங்க, விஷயத்துக்கு வாங்க சொல்லுங்க என்றெல்லாம் தன்னுடைய மடியில் படுக்க போட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு போர்வை போட்டு அப்படியே போர்த்தி விட்டு, ஏன் இப்படி மேலெல்லாம் சுடுது, என்ன நடந்துச்சு என்று கேட்கிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில் நான் தனிமையில் இருக்கிற போது அங்கே ஒளிமயமான ஒரு உருவம் வந்தது, இப்படியெல்லாம் நடந்தது என்கிற அந்த செய்தியை சொன்னார்கள். இப்போ நம்முடைய மனைவிமார்களா இருந்தா அந்த நேரத்துல என்ன நடந்திருக்கும், என்ன சொல்லியிருப்பாங்க? அதுக்குதான் அந்த காடு மலைன்னு அலையாதீங்க, தனியா போவாதீங்கன்னு சொன்னா கேட்கணும்ல.
கேட்டாதானே கடைசியில காத்தடிச்சுட்டு கருப்பை பார்த்தேன், அங்க பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்னு வந்து புலம்பிட்டு நிக்கிறது. எதுக்காண்டி போகணும் அப்படின்னு சொல்லி நம்மளை அப்படியே மட்டம் தட்டி ஒண்ணுமில்லாம ஆக்கி ஒரு உயரக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம்னு சொல்லி சொன்னாலும் நம்மளை வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டுருவாங்க. ஆனா அங்கே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நடந்து கொண்ட அந்த முறை, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவி என்கிற அடிப்படையில் அவர்கள் சொன்ன அந்த ஆறுதல், ஊக்கம், உற்சாகம், அதனுடைய பிரதிபலன் என்ன தெரியுமா? நம்முடைய கைகளில் இன்றைக்கு குர்ஆன் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் குர்ஆன் ஷரீஃபை எடுத்து ஓதிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், குர்ஆன் நம்முடைய கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு ஆணிவேராக இருந்தவர்கள் அந்த ஹதீஜா அம்மா அவர்கள் தான். அன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பயமா இருக்குது, அல்லாஹ் என்னை அழிச்சிருவானோ நான் பயப்படுறேன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நடுநடுங்கி கிடக்கிற போது அந்த ஆறுதல் வார்த்தைகளை ஹதீஜா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள், உற்சாகம் ஊட்டினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னாங்க, ஹதீஜா அம்மா ஃபவல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, என்ன வார்த்தையை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? அல்லாஹ் என்னை அழிச்சிருவானோ இன்னும் பயமா இருக்குன்னு சொல்றீங்களே, எக்காலத்திலும் அல்லாஹ் உங்களை அழிக்க மாட்டான் என்று அந்த ஹதீஜா அம்மா சொன்னாங்க. எதுக்காக வேண்டி உங்களை அல்லாஹ் தஆலா அழிக்க மாட்டாங்கிற அந்த காரணத்தை சொல்கிற போது, நீங்க வந்து அல்லாஹ் தனிமையில போய் இருந்தீங்க, அல்லாஹ் வணங்குறீங்க, தொழுதீங்க, அல்லாஹ்வோட நெருக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்க, அதனால உங்களை அல்லாஹ் தஆலா அழிக்க மாட்டான், அல்லாஹ்வுக்கு பிரியமான ஆளு நீங்க, அப்படி எல்லாம் சொல்லல. எப்படி அந்த ஹதீஜா அம்மா சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களோடு, அல்லாஹ்வினுடைய அடியார்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற அந்த செய்தியை தான் ஹதீஜா அம்மா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசுகிற போது குறிப்பிடுகிறார்கள். வல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, எப்பொழுது அல்லாஹ் உங்களை அழிச்சிட மாட்டான். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னக லதஸிலுர் ரஹீம, நீங்கள் உறவுகளை சேர்ந்து வாழ்கிறீர்கள். இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்? உறவுகளை சேர்ந்து வாழ்வது என்பது அது நமக்கு கடினமானதாக இருக்கிறது. எதுக்கு அந்த சிக்கல், எதுக்கு அந்த பிரச்சனை, நம்ம தனிமையில போய் இருக்கலாம் அப்படின்னு உறவுகளை விட்டு தனித்து நிற்க ஆசைப்படுகிறோம். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழிக்க மாட்டான் என்பதற்கான காரணமாக, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்பதற்கான காரணமாக ஹதீஜா அம்மா சொல்றாங்க, இன்னக லதஸிலுர் ரஹீம, நீங்கள் உறவுகளை சேர்ந்து வாழுகிறீர்கள். அப்படி வாழும் போது அல்லாஹ் உங்களை எப்படி அழிப்பான்? வ தஸ்திகல் ஹதீஸ், உண்மையே பேசுறீங்க. பொய் பேசினாதான் வாழ முடியும் நாம நினைக்கிறோம். ஆனா இங்க ஹதீஜா அம்மா சொல்றாங்க, நீங்க உண்மையை தவிர நீங்க எதுவும் பொய் பேச மாட்டீங்க, உண்மையே நீங்கள் பேசுகிறீர்கள். உண்மையை பேசிக்கிட்டு இருக்கிற உங்களை எப்படி அல்லாஹ் தஆலா அழிப்பான்? கல்ல, பிறருடைய சுமையை நீங்கள் சுமக்கிறீர்கள். பிறர் யாராவது சிரமப்படுகிறார்கள் என்றால், கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அனாதைகளை ஆதரித்துக் கொள்கிறீர்கள், பிறருடைய கஷ்டத்தில் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்கிறீர்கள், அவர்களுடைய சுமையையும் நீங்கள் சுமத்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படியெல்லாம் மக்களுக்கு உதவி உபகாரமா இருக்கக்கூடிய உங்களையா அல்லாஹ் தஆலா அழிப்பான்? மனிதர்களுக்கு உதவி உபகாரமா இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் எக்காலம் அழிக்க மாட்டார் என்பதை உணர்த்தும் விதமாக ஹதீஜா அம்மா சொன்னாங்க, பிறருடைய சுமைகளை நீங்கள் சுமக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களை அழிக்க மாட்டான். அடுத்து சொன்னாங்க, விருந்தாளிகளை நீங்கள் உபசரிக்கிறீர்கள். இந்த தன்மை அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான தன்மை. எனவே அல்லாஹ் தஆலா உங்களை அழிக்க மாட்டான். உண்மையான சிரமத்துல யார் இருக்கிறார்களோ அவர்களுடைய சிரமத்தை நீக்குவதற்காக வேண்டி நீங்கள் பாடுபடுகிறீர்கள். உண்மையான கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் கை கொடுக்கிறீர்கள். அப்படி இருக்கிற போது நிச்சயமா அல்லாஹ் தஆலா உங்களை அழிக்க மாட்டான், நீங்க கவலைப்படாதீங்க என்றெல்லாம் அந்த ஹதீஜா அம்மா சொன்ன அந்த ஆறுதல் வார்த்தைகள் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்தது என்பது வரலாறு. இந்த நேரத்துல அப்படியே அதை சொல்லிட்டு ஹதீஜா அம்மா விட்டுறல. என்ன பண்ணாங்க, வரக்கத் இப்னு நௌஃபல் என்கிற ஒரு மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவர் தௌராத் வேதத்தெல்லாம் கற்றறிந்த ஒருவர், ஒரு பெரிய வயசான மனுஷர் இருந்தாலும். அவர்கிட்ட ஹதீஜா அம்மா என்ன பண்ணாங்க, வரக்கத் இப்னு நௌஃபல் அவர்களிடத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைச்சிட்டு போனாங்க. இவங்க என்னமோ சொல்றாங்க கேளுங்கன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையில இன்னும் நடந்துச்சுங்கிற அந்த செய்தியெல்லாம் சொன்னாங்க. இப்போ அந்த வரக்கத் இப்னு நௌஃபல் இருக்கிறாரு, அவர் சொன்னார், உங்களை குறித்து எங்களுடைய தௌராத் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி காலத்தில் வருகிற இறுதி நபியாக நீங்கள் இருக்கிறீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் எந்த ஜிப்ரீல் வந்தாரோ அதே ஜிப்ரீல் தான் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். நீங்கள் ஒரு நபியாக இருக்கிறீர்கள். ஒரு காலம் வரும், அப்பொழுது அந்த மக்கள் எல்லாம் உங்களை ஊரை விட்டு விரட்டுவார்கள் என்பதாகவும் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் ஆச்சரியமா கேட்டாங்க அந்த நேரத்துல, யாரு விரட்டுவா? அந்த மக்கள் எனக்கு எவ்வளவு உறுதுணையா இருக்கிறாங்க, என்னை அல்லமீன் சொல்றாங்க, சாதிக் அப்படிங்கிறாங்க,
அவங்களா என்னை விரட்டுவாங்க? ஆமா, ஒரு காலம் வரும், அப்பொழுது அந்த மக்கத்து மக்கள் உங்களை ஊரை விட்டே விரட்டுவார்கள் என்பதாக அந்த வரக்கத்து இப்னு நௌஃபல் சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், அந்த நேரத்தில் மட்டும் நான் ஹயாத்தாக இருப்பேனான்னு தெரியாது, எனக்கு வயசாயிருச்சு, நான் உயிரோடு இருந்தேன் என்று சொன்னால் முஹம்மதே உங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு துணையாக நான் இருப்பேன் என்பதாக வரக்கத்து இப்னு நௌஃபல் சொன்னார் என்று சொன்னால் அந்த கணம் அந்த நேரத்திலேயே ரசூலுல்லாஹ் ஆரம்பமாகவே அவர் ஏற்றுக்கொண்டார் என்பது அர்த்தம். வரக்கத்து இப்னு நௌஃபல் அவர் இப்படி சொன்னாரு என்கிற அந்த செய்தி. அதற்கு பிறகு நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து வஹி வருமா அப்படின்னு பாக்குறாங்க. அதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் ஆச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வரவில்லை, வஹி வரவே இல்லை. அப்போ திடீர்னு ஒரு இடத்துல ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே போய்கிட்டு இருக்கும் போது யா முஹம்மத் யா முஹம்மத் என்கிற அசீரி சப்தம் கேட்கிறது. இப்போ நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் கூப்பிடுறதுன்னு பாக்குறாங்க. அவர்கள் விலகி கொண்டார்கள். ஹிரா குகையில் இருக்கிற போது என்ன சப்தம் வந்ததோ அதே குரல் தான் இப்பொழுதும் கேட்கிறது என்பதை அறிந்த போது மீண்டும் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே திடுக்கத்தோடு சென்றார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே போய் சொன்னார்கள், ஸம்மிலூனி ஸம்மிலூனி தஸ்ஸீரூனி தஸ்ஸீரூனி, என்னை போர்த்துங்கள் என்பதாக சொன்னார்கள். அப்படி கதீஜா மாட்ட நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்து நடுங்கி இருந்த அந்த சமயத்தில் தான், பயந்த போதுதான் இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அங்கேயே வந்தார்கள். வேத வசனங்கள் அடுத்ததாக இறக்கி அருளப்பட்டது. நேற்றைய தினம் தராவியினுடைய தொழுகையில் ஓதிய அந்த சூரத்து தஹரினுடைய அந்த வசனங்கள் இரண்டாவதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து ஓதி காண்பித்தார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர் வர்ருஜ்ஸ ஃபஹஜர் வலா தம்னுன் தஸ்தக்ஸிர். இந்த வசனங்கள் எல்லாம் அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்டது. அவர்கள் ஓத ஆரம்பித்தார்கள். யா அய்யுஹல் முத்தஸிர், நபியே நீங்கள் எழுந்திரி, போர்த்திக் கொண்டிருக்கக்கூடிய நபியே நீங்கள் எழுந்திரியுங்கள். கும் ஃபஅன்திர், நீங்கள் அந்த மக்கத்து மக்களுக்கு உங்களுடைய உறவுகளுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேத வசனங்களை இறக்கினான். அடுத்து அல்லாஹ் சொன்னான், வரப்பக ஃபகப்பிர், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தக்பீரை நீங்கள் சொல்லுங்கள், தக்பீரை சொல்லி அல்லாஹ்வை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்பதாக சொன்னான். அடுத்து வஸியாபக ஃபதஹிர், ஆடையை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். வர்ருஜ்ஸ ஃபஹஜர், அசுத்தத்தை ஹராமை வெறுத்து ஒதுக்குவீராக. வலா தம்னுன் தஸ்தக்திர், பிறருக்கு கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து பெரும் நோக்கோடு உபகாரம் செய்யாதீர்கள். வலிரப்பிக ஃபஸ்பிர், இறைவனுக்காக பொறுமையாக இருங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனங்களை இறக்கி அருளினான். இதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக சொன்ன இந்த செய்திகள் எல்லாம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அழைப்பாளராக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லித்தாராம். ஒரு முஃமின்களாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகள், அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதிலே குறிப்பிடுகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னா, நீங்க அந்த மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வலிரப்பிக ஃபகப்பிர், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தக்பீரை சொல்லி அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய நினைவு இருக்க வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வை தக்பீர் சொல்லி கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக சொல்கிறார். இது எல்லா முஃமின்களிடத்திலும் முஸ்லிம்களிடத்திலும் இருக்க வேண்டிய பண்புகள். அடுத்து அல்லாஹ் சொன்னான், வஸியாபக ஃபதஹிர், உங்களுடைய ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மனிதர் எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய ஆடை என்பது சுத்தமாக இருக்க வேண்டும். அவர் சுத்தமா இருந்துட்டு அவருக்கு தன்னுடைய விஷயங்களை எடுத்து சொன்னாதான் கேட்பவர்கள் அதை அங்கீகரித்துக் கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். எனவே உங்களுடைய ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. வர்ருஜ்ஸ ஃபஹஜர், அசுத்தத்தை ஹராமை நீங்கள் வெறுத்து ஒதுக்குவீராக. எந்த ஹராமான வேலைகளும் நம்ம செய்யக்கூடாது. வலா தம்னுன் தஸ்தக்ஸிர், பிறருக்கு கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து பெரும் நோக்கோடு உபகாரம் செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னான். அதாவது பிறருக்கு நாம் உதவி செய்கின்றோம், உபகாரம் செய்கிறோம் என்று சொன்னால் அவற்றிலிருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இதை நம்ம என்ன நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற எந்த எதிர்பார்ப்பும் பிரதிபலனை எதிர்பார்க்க கூடாது. நாம் செய்கின்ற உதவியை நாம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபியே நீங்கள் அப்படி இருங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். இப்படி சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியா சொன்னான், வலிரப்பிக ஃபஸ்பிர், இறைவனுக்காக பொறுமையாக இருங்கள் என்பதாக சொல்கிறான். நீங்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்கிற போது எவ்வளவோ சோதனைகள் உங்களுக்கு வரும்.
எவ்வளவோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். அந்த நேரத்தில் உங்களிடத்தில் இருக்க வேண்டியது நீங்கள் பொறுமையை கையில் எடுத்துக் கொள்ள வேண்டும். இறைவனுக்காக பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் என்பதாக இந்த வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தருகிறார். அருமையானவர்களே, இதுதான் நபியினுடைய வாழ்க்கையாகவும் இருந்தது. எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரத்துல் முத்தஸ்ஸிரில் சொல்கின்றானோ அப்படியே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாக நபி இருந்தார்கள். தக்பீர் சொல்லி அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். சுத்தத்தை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹராமானவற்றை வெறுத்து ஒதுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராமல் உதவி செய்யக்கூடியவர்களாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். பொறுமையின் சிகரமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இந்த தன்மைகளை நாமும் வளர்த்துக் கொள்வோம். இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.